கூட ரொம்ப ட்ரை பண்ணேன் பவிய தானே நல்ல பையன்தான் அவனுக்கு. அப்ப காலேஜ்ல நூல்கண்டி வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. விளங்கும்டா அந்த காலேஜ் விளங்கும். நம்ம மட்டும் மாட்டினா தனியா மாட்ட வேணாம், கேஸ்ல மாட்ட கூட. கரெக்டா கேக்குறா. கேப்டனே எங்க பக்கம் தான். கேப்டன் அடிக்கிறது தான்டா எங்க வேலை. அடிக்க விட்டுருவோமா? என்னன்னா எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நானு. பாதுகாக்க போறோம்டா. அங்க அவருக்கு பழைய தளபதியா இருக்கு போறோம். அவர் பேசவே இல்லை, ஒரு சைட பண்றாரு. நீங்க இந்த வாரம் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை ஒரு சைட பண்ண. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்படா தெரியல நீங்க ரீச் ஆகாத பர்சன் கிட்ட நீங்க போய் பேசி வீக் முடியறப்போ நற்றங்கள் இவ்வளவு தெரியுது அப்படின்றத நீங்க வந்து எனக்கு சொல்லணும். சௌந்தர்யா will be the sergeant. இனிமே யாராவது எனக்கு அது பிடிக்கலடி, எல்லாரும் வந்து வந்து தனியா கேக்குறது. இல்லடா நீ தான் சத்தியம் பண்ணிட்டல, ஃப்ரீயா விடு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றியா? இப்ப நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவதுன்னா அது நம்ம 2 பேர் இவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு ஈகர் ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு நான் கேட்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? ஆண்கள் வீட்டார் பெண்கள் வீட்டாரை ரேங்க் செய்ய வேண்டும். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. முதலாவது இடம் அன்ஷிதா. எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாத ஒரு பொண்ணு. நல்ல விஷயங்கள் பல வந்து அன்ஷிதா கிட்ட இருக்குன்றத உணர முடிஞ்சது. வாழ்க்கையில நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலனா உடனே மனசு ஒடிஞ்சிடக்கூடாது. தைரியமா நின்னு வாழ கத்துக்கணும். ஒரு விஷயத்த வந்து இவங்க கிட்ட பகிர்ந்துட்டா அது ஒரு சேஃபா இருக்குன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வருதுன்றனால. அச்சனா வந்து புரணி இரணிலாம் இல்லாம மனசுல என்ன தோணுதோ அதை நேரா பேசிட்டு அதுல எந்த பிக்காளித்தனமும் பண்ணா. ஹவுஸ் கிளீனிங் சாப்பிட்டு முடிச்சிட்டு சோஃபாக்கு பின்னாடி ஒரு குப்பை இருக்காது, உன்னையே குளிப்பாட்டி விடணுமா? அந்த குப்பை எல்லாம் எடுங்க வா. சரியா சொல்லாதீங்க மேம், முறைச்சிட்டு சொல்லுங்க மேம். ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு பொழிச்சுங்கற. விட்டு விட்ட அது நீங்க கொஞ்சம் எடுத்து தரீங்களா? சார்ஜன் குனிய மாட்டாங்க, நீ தான் குனியணும் வா. அப்படி எடுக்க முடியாது மேடம், கூட்டும் போது தான் மேடம் அது க்ளீன் பண்ணணும். கூட்டமா எடுக்கணுமா? கூட்டும் ஊத்து போன கேரட் பையில இது காதா இல்ல களிமண்ல செஞ்சு ஒட்டி வச்சு. எனக்கு ஜெஃப்கேல நோட் பண்றதுல எனக்கு நிறைய நெகட்டிவ் இது தெரியுது. நான் அவனை சொல்லிட்டோன்னா ரொம்ப டிஃபென்ஸ் மோடுக்கு போறான். டேஞ்சரஸ் ஃபில்லோ, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். தீபக் கிராசரிக்கு அவ்வளோ இது பண்ணல. அப்ப கல்யாணம் அவர் முன்னாடியே விஷால் அது பண்ணல. என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். தீபக் ஒன்று பண்றாரு, என்டர் டீமுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அவங்க பாணியில அதுக்கு ரியாக்ட் பண்ணாலே போதும். நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அன்பான அன்ஷிதா, பவர் பேக்கெட் பவித்ரா, ராயல் ராயன், சுகமான சௌந்தர்யா. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ராக்கிங் ராணவ். ஓஹோ ஓ வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கா? அந்த கேப்டனுக்கு பின்னாடி ஒரு சார்ஜன் மறந்துடாதீங்க. அவர் ரொம்ப பின்னாடி இருக்காருன்னு நாங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. The Jacqueline is very judgmental. Psychologically வந்து டாக்ஸிக்கா நான் ஃபீல் பண்றேன். நான் எப்ப சொன்னேன் அவரை பத்தி? ஒருவேளை சொல்லிருப்பனா? கருத்து வேறுபாடு அவர்கிட்ட டீமுக்குள்ள இருக்கிறத நான் வந்து பார்க்க முடியுது. வந்து சேர வேண்டிய நபர்கிட்ட இருந்திருந்தா இன்னும் இந்த கேம் சுவாரஸ்யமா ஆயிருந்திருக்கும். நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன். என்ன மட்டும் போய் சாரி கேட்டேன்டி, நான் பண்ணாதான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பாடன்னா அடிப்பா அட்ரா. நான் போய் கொஞ்சம் மேக்கப் போட்டு நாமினேஷன் பண்ண போறோம். ஜூம்ல போறோம். எமௌண்ட்லாம் பெருசா தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? கேப்டன் எனக்கு பாத்ரூம் போகணும். உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுர நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. இருக்கட்டும் மச்சான், நானே ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறேன். பாருங்க, சார்ஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் பண்ண முடியல எனக்கு. இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. உங்க சார்ஜென்ட் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, வந்ததும் ஆரம்பிக்கிறேன். வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்க. ரெஸ்ட் ரூம் நிலைமை சொன்னீங்க, அப்படி சொன்னாதான் விடுவீங்களாமே? அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? இப்போ இண்டிவிஜுவல் கேமான காரணத்தினால அதை கோப்ப பண்ற அளவுக்கு சாச்சனால முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால அவங்க நிறைய தப்புகள் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாரையாவது ஹர்ட் பண்ணிடுறாங்க. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நிறைய பேர்த்திட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு தோணுது தனித்தனியா பேசி. ஸோ அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? அவங்களோட வார்த்தைகள்ல ஸ்டாண்டா இல்லாம சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்தி பேசுறாங்க.
சாம்பார் அப்ப எனக்கு அன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க. இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. எல்லாரையுமே வந்து ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஸோ கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? விஷால் வந்து இந்த ஷோல நடிக்கிறாரோ, ஒரு பிளானோட வந்திருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சுட ஒரு ஹாஃப் பாயில். அது என்ன விளையாடாத. ஏன்னா வந்து இதுல இருந்து ஒரு முட்டை மிஸ் ஆனா கூட நம்ம 500 பாயிண்ட் போயிடும். ஸோ அதனால இது வந்து டாஸ்கா பண்ணு. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்க போகுது தெரியல. என்ன மணி? ஐயோ, ஜோக் இல்ல இல்லையா? நல்ல வேளை போன ஒரு திருப்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. இல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அப்புறமா வாங்கல. ஏன் என்ன அர்ஜென்ட்? எல்லாம் நீங்க நல்லா பிக் பாஸ் இது வரைக்கும் 1 2 3 4 அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பிக்கிள் ஏய் இதுல ஏதாவது வேணுமான்னு மட்டும் பாத்துக்கோங்க. பிரியாணி மசாலா. அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். பேட்டர் ஒன்னும் லக்ஸரி ஐட்டம்ஸ்ல தான் போட்டிருந்தாங்க, பேசிக்ல போடல. சாச்சுனா நீ முதல்ல மேல படிச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். எந்த சீசன்லயும் நான் இதை சொன்னதில்லை. ஒரு கேப்டனா உங்களுடைய முதல் நாள் ரசிக்கும்படி இருந்தது. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கான் மச்சான். ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு, என்னால பார்க்கவே முடியலடா. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். காஃபி எதுக்கு? அதுக்கு ஆப்ஷனே தான் டீ இருக்குல்ல. தோசைமா லக்ஸரி ஐட்டமா? எத்தனை அதிகாரி வேலையை விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல. காணா போன கிணற திருப்பி வாங்காம நான் விட மாட்டேன். நம்ம பேசி தீக்கிறது இல்ல. இப்ப எல்லாரையும் கூட்டு பேசணும். நீ சொல்லு, கூட்டு பேசுவோமா? ஆப்வியஸா பேசிதாங்கணும். ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. ஜாக் சொன்னப்போவே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், உனக்கு என் மேலே என்ன இருந்தாலும் அது என்கிட்ட ஓப்பனாக வந்து சொல்லு. ஏன்னா இது நம்ம 2 பேரை சார்ந்த விஷயம். வைக்கும் போதே ஒருத்தர் எனக்கு இவ்வளவு போதுங்கிறப்ப திருப்பி எனக்கு 10 வேணும்னா அப்ப அதேதான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு பேசும்போது ஒரு தடவை நீ நடுவுல வந்து என்னடா நான் வரக்கூடாதா? வரக்கூடாதானே இல்லை, அவன் அங்கே பேசிட்டு அவன் யார் வந்தாலும் அதை தானே அவன். பெரிய கேரளா ஜால்ரா போடுறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங். வேணுமா? அது இல்ல, என்ன பண்றீங்க? அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அவங்களோட ரேஷன் தானே அவங்க வேஸ்ட் பண்றாங்க. அவங்கள போய் கேளு. என்னண்ணே அப்ப இந்த என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? சரி, எனக்கு அது வேணாங்கிறாங்க. வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் வைக்கப்படுறது யாரோட ரேஷன்? அதை மீறி நடந்துச்சுன்னா அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி இனிமே அப்புறம் என்ன நீங்க வந்த ஒரு பொம்மை கையில வச்சு வேற பொம்மை தேடவே இல்லையா யாரும்? ஒரு பொம்மை கையில வச்சு வேற பொம்மை தேடலையா? கரெக்டா கட்டுட்டா. குடிக்கலன்னா சொல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க மாத்தி தான பேசுறீங்க. சௌந்தர்யா நீ இல்லவே இல்ல, கிளம்பு. சரி சரி. ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணிருந்தா நீங்க. ஆமா, ஹோல்ட் பண்றதுனா என்ன, பிடிக்கிறதுனா என்ன? ஹோல்ட் பண்றது பிடிக்கிறதுனா என்ன சொல்லு. தெரியுமா தெரியாது? தெரியும். ஒரு பைத்தியக்கார. ஹோல்ட் பண்றதுனா என்ன, பிடிக்கிறதுனா என்ன? என்ன பண்ணுமோ அத நான் பண்ணிருக்கேன். ரொம்ப கத்தாதீங்க அப்படியே. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். எல்லார் கையிலயும் பொம்மை இருக்கும்போது ஜாக்லின் பொம்மையை தேடினீங்களே எதுக்கு? அப்படிதான். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா. நம்ம போலாம் வாடி. தப்புனா பிக் பாஸ் சொன்னாருன்னா நான் தப்புன்னு வெச்சுக்கிறேன். சரி, இந்த மாதிரி உங்ககிட்ட கான்வர்சேஷனா வச்சுக்க எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்புறம் என்ன நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லன்ட்டல, கிளம்பு. சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லல, போ. இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்ட பிறகு நான் ஏன் பேசணும்? கிளம்பு மஞ்சரே. வாட் இஸ் திஸ்? அதான் வரல. வா வா மஞ்சு. வர முடியாது, போடா.
நீ வரலைன்னா தரமாட்டாங்கப்பா. வாயை முடிச்சு வச்சு நான் வாயை மூடுறேன் திறக்கிறேன். உனக்கு அது தேவையில்லாத சௌந்தர்யா. நான் வாயை மூடுறேன் திறக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. வாயை திறக்கிறது தான் பிரச்சனை. அப்ப உள்ள எழுந்து போ. நீ தான் கேம்ல இல்ல. எழுந்து போனோம். இதுனா உங்க வீடா என்ன நீங்க சொல்றதுக்கு? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இல்லையே, கேம் அதனால தான் ஆடிட்டு இருக்கேன். ஏன் என் வாயை மூட சொல்ற? முடிஞ்சா பேசு, இல்லனா அமைதியா இரு. என்ன ஒத்துக்கிட்டு உன் வேலையை பாரு, இல்லன்னா குப்புற போட்டு ஆப்படிச்சிருவேன். ஜாக்கிரதை. சொன்னா போய் வாயை திறந்தாலே பொய். பொய் சொன்னானே கோவம் மட்டும் வந்துருது. சரி வச்சுக்கோ. குடிக்கலன்னு சொல்றீங்களே, ஹோல்ட் வேற குடிக்கல வேறயா? டேய், யாரா அவன்? நான் சொல்லல, பைத்தியம். நீ தான் பண்ணுவ. பேச தெரியலனா நீ பேசிட்டே. எனக்கு பேச தெரியாதான். என்ன இப்போ பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சமாளிக்க தெரியுதுன்னா எனக்கு பேச தெரியாதுதான். சரி ஓகே. சமாளி தெரிஞ்சா பெரிய இது கிடையாது. நீங்கலாம் பெரிய இது கிடையாதுதான். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல பேசுறாங்களா? இவங்கள வந்து சமாளிச்சு எல்லாம் பொய் எல்லாம் சமாளிக்க வேண்டியது. ஓகே. வாயை திறந்தாலே பொய். இந்த வேற பொய்ன்னு சொல்லிட்டோன்னே அப்படியே நீ ஏன் ரொம்ப ஓவரா பண்ற? உள்ள வந்து அவன் சொல்றதெல்லாம் கேளு. நெஞ்சில இப்படி அடிச்சுப்பாங்க. பொய் பொய் பொய்ன்னு அடிச்சுட்டே இதுங்க எல்லாம். நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. யாரு? நான் ஓவரா? சௌந்தர்யா, பேசுறதுனா நேரா பேசு. முனங்கிட்டே இருக்காத. நீ ஏன் அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போறேன். ஏடா அம்மள பாத்துக்கிட்டு ஓவரா பாத்துக்கிட்டு நீ எதுக்கு பேசுற? வருதுன்னா கிளம்பு. பேசுறேன். நான் ராணுவ கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, டேய், என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். எல்லாருக்கும் இங்க நேரா பேச முடியாது. பேசிட்டு நான் பக்கத்துல பேசினேன், நேரா பேசினேன். முடிஞ்சா நேரா பேசு. ஏன் நான் இங்கதான் பேசிட்டு இருக்கேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. யாரெல்லாம் வந்து அவ்வளோ பேசுவேன். டயர்டா இருக்கு, அங்கெல்லாம் பேசுவோம். சரி படுத்துக்கோ. டயர்டா இருந்தா படுத்துக்கோ. அப்ப கொஞ்சம் மூடிட்டு இருக்கலாம்ல சார்? அதுதான் என்னால இருக்க முடியலங்க. இது உன் பாட்டில்ல தான். என்ன மச்சான் கோச்சினியா? சொல்றா கோச்சினியா? ஆமாடா. என்ன போதுங்க? கோச்சு. அவங்க ஏதோ நடுவுல மாத்தி பேசினாங்கடா. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? பொய் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? ரெண்டுத்தையும் புடிச்சு ஓல்ட். சரிப்பட்டு வராது. உனக்காக நானும் சாமி கும்பிட கிளம்புறேன். நீ முதல்ல எடுத்து. எனக்கு இந்த பேர்ல இருக்கிற ஆள உள்ள கொண்டு போய் சேவ் பண்ணதுக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து காப்பாத்துக்கல. சோ வைக்கணும்னு தோணல. ஓகே ஓகே, அவ்வளவுதான். அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? யாரா அவன்? வைக்காத. எனக்கு தீபக் அண்ணாவை சேவ் பண்ணனும். சரி ஓகே, அதான் சிம்பிள். அட கல்றாவியே. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.